தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். என்ன பார்க்கலாம்? "உன்னை நீ உண்மையாக நேசி." இல்லையா? எத்தன பேர் நம்மள நாமே சலிச்சுக்கிறோம். நான் பாரு இப்படி இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு படிப்பு வராது. நான் பார்க்க நல்லா இல்ல. அவங்கலாம் நல்லா இருக்காங்க. அப்படின்னு நம்மை நாமே நாம் என்ன பண்ண மாட்டோம்? நேசிக்க மாட்டோம். என்ன பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும்? என்னுடைய உருவம் ஏன் இப்படி இருக்கணும்? என்னென்னவோ சொல்லுவோம். இது எல்லாமே நாம் எடுத்துக்கொண்ட வாழ்க்கை. நாம் எடுத்துக்கொண்டு வந்த உருவம். அப்போ நம்ம நம்ம நம்மை நாமே நேசிக்க பழக வேண்டும். நம்மகிட்ட திறமை இருக்கு. நான் நல்லா செய்வேன். என்னால இது முடியும் அப்படின்ற நாம் பழக வேண்டும். அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். நம்மை வெறுப்பவர்களையும் போற்றுவோம். வெறுத்து விட்டு போட்டோம். அவங்க வெறுப்பறதுனால நம்ம என்ன நம்மளுடைய குணங்கள் மாறப்போகுதா? நாம் தாழ்ந்து விடுவோமா? கண்டிப்பாக இல்லை. அவங்க அறியாமையினால் செய்றாங்க. செஞ்சுட்டு போகட்டும். அவங்க என்ன வெறுத்தா என்ன? அவங்களுக்காகவா நான் இந்த பிரபஞ்சத்துல வந்தேன். இந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு நெறைய வேலைகள் இருக்கு. அதை நான் திறம்பட செய்வேன் என்று எப்பொழுதும் உண்மையாக தர்ம நெறியில் நாம் நல்ல காரியங்கள் செய்து நம்மை நாம் நேசித்துக் கொண்டு மற்றவர்களையும் நேசித்து எல்லோரிடத்திலும் இறைத்தன்மையை பார்த்து நாம் யாரையும் வெறுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வேணும். எப்ப பாரு யாரையாவது இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அவசியம் இல்லை. அந்த மாதிரி நாம் தனியா இருக்கணும். நம்மளுடைய குணங்கள் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். பெருமையாக நாம் சொல்லிக்கலாம். நான் எல்லாத்துலயுமே ரொம்ப பர்ஃபெக்ட். நான் எல்லாத்துலயுமே கிரேட் அப்படின்னு ஏன்னு கேட்டா, நான் நல்லது தான் செய்றேன். நான் உண்மையை தான் பேசுவேன். நான் தர்ம வழியில் தான் நடப்பேன். நான் சத்திய வார்த்தை தான் பேசுவேன். அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட எக்கச்சக்க பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ்ஸை வைத்து நாம் நேசித்து தர்ம வழியில் நடக்க வேண்டும். அப்போது என்ன கேட்டா, நாம் ஒரு ஆன்மா என்ற ஒரு புரிதல் வேண்டும். பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஆன்மா. எல்லாருமே இந்த உலகில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்திருக்கிறோம். என் சவால்களை மேற்கொள்ள வேண்டும். துவண்டு போகக்கூடாது. எத்தனையோ விஷயங்கள். இந்த பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும். நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை நமக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. அதை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனந்தமாக வாழ வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்மளுடைய ஆற்றலை இழக்கக்கூடாது. இந்த குணம் வரணும்னா தொடர்ந்து தியானம் செய்து நம்மை நாம் நேசிக்க பழக வேண்டும். தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மற்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். எனக்கு தெரிஞ்சதை நான் செய்வேன். எனக்கு தெரிந்ததை நான் கற்றுக்கொள்வேன். மற்றவர்களிடம் நிறைய நிறைய ஞானம் இருக்கிறது. அதையும் நான் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொரு ஆன்மா கத்துக்கொண்டே இருக்கணும். பின்னாடி போகக்கூடாது. ஆன்மா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆன்மா வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? தொடர்ந்து தியானம். நம்ம நேரத்தை வீணடிக்காமல் தொடர்ந்து நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தியானம் செய்ய வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்ப தொடர்ந்து தியானம் செய்து ஞானத்தை பெற்றுக்கொண்டோமானால் வாழ்க்கை அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம். எப்பொழுதுமே பேரானந்த நிலையில் இருப்போம். நன்றி.